வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய மற்றொருத்தி தேவை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு விதத்தில் அந்த தகவலை சாரதா எதிர்பார்த்து கொண்டிருந்ததால் சுப்புராஜு சொன்னபோது அதற்குண்டான அதிர்ச்சி ஏற்படவில்லை. ஆனால் ரொம்ப வருத்தமாக இருந்தது. சுப்புராஜு அவளை நேராக பார்க்காமல் ஒருவாறு கண்ணை சுருக்கி கொண்டு சிறிதே அவமானத்துடன் தான் சொன்னான். அவரு நிச்சயம் தவறாம தினம் அந்த வீட்டுக்கு தாங்க போறாரு. ஆபீஸ்ல இருந்து பெரும்பாலும் 3 மணிக்கு கிளம்பிட்டு அங்க போயிடுறாரு. ராத்திரி எப்ப வீட்டுக்கு வர்றாரு? 9, 9:30. அது வரைக்கும் அங்கதான் இருக்காரு. ஓப்பனா கார்ல போயிட்டு வராங்க. தினம் வீடியோ கேஸ்ட் வாங்கிட்டு வராங்க. பாக்குறாங்க போல. அவளை பாத்தியாடா சுப்பு? பார்த்தன்கா, உன்னை விட சின்னவ. கருப்பா செவப்பா அழகா குண்டா எப்படிடா இருக்கா? எனக்கு என்னவோ அப்படி ஒன்றும் பெரிய ரூபவதின்னு சொல்ல முடியல. கொஞ்சம் ரெட்டை நாடி, பெருசா பொட்டு வச்சுக்குன்னு பார்த்தாலே அப்படியே 2 கன்னத்தையும் பிடிச்சு கிழிக்கலாம்னு ஆத்திரம் வருதுக்கா. அத்தானுக்கு எப்படி புத்தி இப்படி போகுது? உனக்கு என்ன குறை? விதிடா. ரமேஷ்க்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சாலும் அவன் மனசுக்குள்ளதான் வச்சுப்பான். 12 வயசுக்கு அவனுக்கு எத்தனை அழுத்தம். அக்கா, நான் மாப்பிள்ளை கிட்ட நேரா கேட்டுடவா? இல்ல சுப்பு, கேட்க வேண்டியது நான். அத்தானை நீ துரத்திடுக்கா, இல்ல விட்டு விலகிடு. விலகி வந்தா நீ என்ன வச்சுக்கிட்டு சோறு போடுவியா சுப்பு? உன் பெண் ஜாதி சம்மதிப்பாளா சுப்பு? எனக்கு போக்கிடம் இருக்கா சுப்பு? சுப்புவிடம் இதற்கு நேரடியான பதில் இல்லை. அப்பா அம்மா இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்குமா? அப்பா இருக்கிற வரைக்கும் எத்தனை பயந்துகிட்டு மரியாதையா இருந்தாரு. மாப்பிள்ளை தான் பண்றது தப்பு, அநியாயம்னு முதல்ல அவர் உணர்ற மாதிரி பளிச்சுன்னு சொல்லிடு. சொல்லி சுப்புராஜு மௌனமாக இருக்க சாரதா அவனுக்கு காஃபி கொண்டு வர சென்றாள். அவளுடன் வந்த சுப்புராஜு, 4 ஆளை வச்சு அந்த பொம்பளை உண்டு இல்லைன்னு அடிச்சு போட்டுடுவோமா? தப்பு. நம்ம ஆளுகிட்ட இருக்கிறப்ப அவளை எதுக்கு அடிக்கணும்? கல்யாணமான ஒரு ஆள் கூட சகவாசம் வச்சுக்கிறது தப்புன்னு தெரிய வேண்டாமா? இவர் புத்தி எங்க போச்சு ராஜு? ஒரு ஆம்பளைன்னா என்ன வேணா செய்யலாமா? கேட்டுடுக்கா, தயங்காத. கையில வளையெல்லாம் போட்டிருக்காளாடா? நகை சரியா பார்க்கல. என்ன மாதிரி சேலை கட்டி இருந்தா? சரியா பார்க்கலக்கா. பாண்டி பஜார்ல பாத்திர கடை இருக்குது பாரு, அங்க ஒரு முறை கார்ல பார்த்தேன். 2 பேரும் பழரசம் பருகிட்டு இவரு தோள் மேல கை. ச்சே, சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குது. காஃபி கலக்கையில், அக்கா நீ என்ன செய்யணும்னு சொல்றையோ அப்படி செய்யற. இந்த ஆளுகிட்ட ஏதும் இரக்கம் காமிக்காத. எனக்கு ராபர்ட்சன் பேட்டையில 2 ரவுடிங்களை தெரியும். 4 தட்டு தட்டி பேத்துற சொல்லிடுறேன். சாரதாவுக்கு அவன் பேசுவது மனதில் பதியவில்லை. மணப்பந்தலில் எரிந்த நெருப்பும் தேனிலவுக்கு சென்றிருந்த போது ஜெகதீஷ் சிகரெட் குடிப்பார் என்று தெரிந்து அதிர்ச்சியும். அப்போதே அவர் கண்கள் அலைந்ததும் வேலைக்காரி, எதிர் வீட்டு ராமசுவாமியின் மனைவி, அக்கா பெண் காஞ்சனா, தன் தங்கை காமாட்சி இவர்கள் பேரில் அவர் செலுத்திய கவனங்களும் வழிந்த அசடுகளும். இரத்தத்தில் சோரம் ஊறிப்போயிருந்த மனுஷன் அடிப்பதாலோ பல்லை தட்டுவதாலோ மோகம் மறையாது. ஏனோ அவளுக்கு அந்த ஆசை தோன்றியது. என்னை பதவி நீக்கியவள் எப்படி இருப்பாள்? நான் அவளை பார்க்கணும் ராஜு. ஒரு முறையாவது பார்க்கணும். வீட்டு விலாசம் சொல்லு. வேண்டாக்கா, அங்கெல்லாம் போகாத. மரியாதை கெட்டு போயிடும். அந்த மாதிரி பொம்பளை என்ன வேணா பேசுவா. எத்தனை நாளா இந்த மாதிரி நடக்குதுக்கா? தெரியாதுப்பா. ஒரு ஆம்பளை வெளியே போனா வீட்டுல இருக்கிறவ பொந்துல இருக்கிற மாதிரி. அவன் திரும்பி வர்ற வரைக்கும் மனைவிக்கும் விசுவாசமா இருக்காருன்னு நம்பிக்கைதான். இந்த ஆளு வீட்டுக்குள்ளேயே விசுவாசம் இல்லாம இருந்தவரு. வேலைக்காரி சேலைய உருவறத கண்ணால பார்த்திருக்கேன். அப்பவே பளிச்சுன்னு பல்லுல போடுறாப்புல சொல்லி இருக்கணும். சொன்னேன்டா. என்ன சொன்னாரு? இனிமே பண்ண மாட்டேன், மன்னிச்சிடுனாரு. உடம்பு பூரா பொய். 1 மாசம் அவர் கூட பேசாம இருந்த. என்ன செய்ய?
வீட்ல இருக்கிற சகிக்க முடியாத தனிமை பேசி தொலைக்க வேண்டி இருக்குது. மத்த பேருங்களுக்காகவாவது சப்பக்கட்டு கட்ட வேண்டி இருக்குது. ரமேஷ் கேட்கறான் இல்ல, ஏமா அப்பா கூட பேச மாட்டேங்கிறேன்னு. இந்த ஆளை எப்படி வழிக்கு கொண்டு வர்றது? அதான் யோசிக்கிற என்றாள். கண்களில் நீர் தன்னிச்சையாக வடிய, அழாதக்கா என்றான் சுப்புராஜு. சாரதா நிறைய இதை பற்றி யோசித்திருக்கிறாள். கண்ணுக்கு முன்னால் நடக்காதவரை ஏன் கவலைப்பட வேண்டும்? வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு மாலையில் ஏதோ ஒரு வீட்டில் என் கணவன் யாரோ ஒரு சிரிக்கையுடன் பேசுகிறான் என்பதால் நான் எவ்விதம் பாதிக்கப்படுகிறேன்? எனக்கு என்ன வலியா, காயமா? இல்லை, மனதில் காயம். மனம் எப்படி காயப்படும்? தம்பி வந்து சொன்னதால் தானே வம்பு. சொல்லாமலே இருந்தால் அல்லது கேட்காமலே இருந்தால்? துரோகம், மனவலி என்பதெல்லாம் மனசை பொறுத்தது. மனசை கல்லாக்கிக்கொள் என்று அம்மா எத்தனை தடவை அறிவுரை சொல்லி இருக்கிறாள்? யோசித்தால் அது அல்ல அவள் வருத்தம். அவளுடைய பெண்மைக்கு, ஆதாரமான பெண் தன்மைக்கு இழைக்கப்பட்ட அநீதி இது. அவள் அழகில்லை, மற்றொருத்தி அவளை விட விரும்பத்தக்கவள் என்கிற சித்தாந்தம்தான் ஜீரணிக்க முடியாதது. கணவன் கல்யாணம் செய்து கொள்ளும் போது அவன் எழுதப்படாத பல விதிகளுக்கு இசைகிறான். அவற்றில் முக்கியமானது உன்னை விரும்புவேன், உன்னையே நாடுவேன் என்பது. இந்த விதி மீறப்படும் போதுதான் மனைவி மிகவும் பாதிக்கப்படுகிறாள். காரணம் பொருளாதாரம். இந்திய மனைவிக்கு கணவனை விட்டால் வேறு புகழ் இல்லை. கணவன்தான் அவளுக்கு சோறு, நிழல், உடை எல்லாம். இந்த அஸ்திமாரம் கலையும் போது அவள் மிகவும் அடிபடுகிறாள். தனியாக வாழ முடியுமா என்னால்? என் கை வளைகளை விற்று ஜீவனாம்சம் கோரி வேலைக்கு சென்று ரமேஷை படிக்க வைத்து அவன் சம்பாதிக்கும் வரை அதற்கெல்லாம் மனோதிடம் அவளிடம் இல்லை. தனியாக பஸ் விசாரித்து போனதில்லை. தனியாக ஒரு சினிமா இல்லை. மற்ற ஆண்களுடன் கணவன் இல்லாத போது பேசியதில்லை. கணவன் இல்லாத போது அலங்காரம் கூட இல்லை. இந்த மாதிரியான வீட்டு மனைவிகளின் மந்தையில் ஒருத்தி நான். இஃப் யூ கான்ட் கியூர் இஃப் என்யூர் இட். ஜெகதீஷ் வழக்கம் போல ராத்திரி 9:30க்கு வந்தான். சட்டையை கழற்றி ஹேங்கரில் மாட்டும்போது சுவாசத்தில் ஆல்கஹால் வாசனை இருந்தது. நேராக படுக்கை அறைக்கு செல்ல, சாப்பிடல? சாப்பிட்டாச்சு. வெளியே சாப்பிட்றதா இருந்தா முன்னமே சொல்லக்கூடாதா? நான் பைத்திய மாதிரி முழு சோத்தை வடிச்சு வச்சு. நிமிர்ந்து பார்த்து, இப்ப என்னங்கிற? நான் சாப்பிடணும், அவ்வளவுதானே? போடு இலைய. அவனையே ஆழ்ந்து பார்த்து, நீங்க பண்றது நல்லா இருக்கா? என்ன? அந்த பொம்பளை வீட்டுக்கு தினம் போயிட்டு வரீங்களே, எந்த பொம்பளை? அதான், அவதான். பேர் சொல்லு. நீங்க பண்றது நியாயமா சொல்லுங்க. இல்லாததும் பொல்லாததும் எல்லாருமே சொல்வாங்க. எந்த பொம்பளை, என்ன பேரு? சரதா, நீ மத்தவங்க சொல்றத நம்பாத. கண்ணால பார்த்தத? எங்க பார்த்த? எப்ப பார்த்த? நான் பார்க்கல, தம்பி பார்த்தான். என்ன பார்த்தான்? கேட்கவே நல்லா இல்ல. சாரதா, உன் தம்பிய பாண்டி பஜார்ல வச்சு நானும் தான் பார்த்தேன். பின்னாடி ஒரு பொம்பளை கூட. அது அவன் மனைவி. தினம் ஒரு மனைவியா? முகஜாட மாறுமா? இல்லாததும் பொல்லாததும் சொல்லாதீங்க. அதேதான் நானும் சொல்றேன். உன் தம்பி சொன்னது அத்தனையும் நிஜம்னு நம்பாத. நடந்தது இதுதான். அந்த பொண்ணு என் ஆபீஸ் கலீக் ஒருத்தரோட சிஸ்டர் இன்லா. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கா. வழக்கம் போல விவரமாக பொய் சொல்ல ஆரம்பித்தான். தேதி, பேர், இடம், பஸ் நம்பர் போன்ற பல்வேறு விவரங்களுடன் ஜோடனை. அவளுக்கு மிகவும் பழகி போய்விட்ட பொய் பந்தல். இப்ப கிளியர் ஆச்சா? அவள் மௌனமாக இருக்க, அந்த பொண்ணு ஊருக்கு போயாச்சு. இனிமே அந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்ல. உங்களை விட்டு எப்பவோ ஓடி இருப்பேன். ரமேஷுக்காக பொறுத்திருக்கேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. எல்லாம் தெரியும். உங்களுக்கு எல்லாம் பாசாங்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூங்கு. அருகே ஜெகதீஷ் குரட்டை விட்டு தூங்க, ராத்திரி தூக்கமின்றி இருட்டில் கண் விழித்து படுத்திருந்த போது சட்டென்று அவளுக்கு அந்த யோசனை ஏற்பட்டது. எனக்குத்தான் அப்பா இல்லை, அம்மா இல்லை. ஜெகதீஷுக்கு இருக்கிறார்களே அம்மா, அப்பா. அவர்களிடம் போய் சொல்வோம், முறையிடுவோம். உங்கள் பிள்ளை செய்கிறது சரிதானா? கண்டித்து சொல்லக்கூடாதா?
அதற்கு முன் தம்பி ராஜு சொன்னது சரிதானா என்று ஒரு முறை பார்த்து விட வேண்டும். எப்படி? மறுதினம் பிற்பகல் ராஜுவின் அலுவலகத்துக்கு சென்று அவனையும் கூட்டிக் கொண்டு சென்றாள். டாக்ஸியிலேயே அவர்கள் வீற்றிருக்க சரியாக 3:30க்கு ஜெகதீஷ் காரில் வந்து இறங்க மாடியில் பழக்கப்பட்டவன் போல் நடந்து சென்று மணி பொத்தானை அழுத்த கதவு திறக்க 2 கரங்கள் அவனை தோளில் மாலை போட்டு உள்ளே இழுத்து செல்வது தெரிந்தது. மொட்டை மாடியில் அவன் சட்டைகள் உலர்ந்து கொண்டிருந்தன. பாம் வச்சு வெடிச்சிடலாம் போல வருதுக்கா, இப்பவே போய் இடிச்சு திறந்து அத்தான வெளியே இட்டாந்து. இல்ல ராஜு, இத வேறு விதமா தீர்த்து வைக்கணும். சாயங்காலம் அசோக் நகரில் இருந்த சொக்கலிங்கம் வீட்டுக்கு சென்றாள். தனி வீடு கட்டி கொண்டு காம்பவுண்டு சுவரும் தோட்டமுமாக இருந்தது வீடு. நாய் அவளை பார்த்து ஒரு முறை குறைத்துவிட்டு வாலாட்டியது. மரகதவல்லிதான் கதவை திறந்து அவளை பார்த்ததும் புன்னகை செய்து, வா சாரதா, என்ன அவன் வரலையா என் மகன்? அவர் ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரலங்க. ரமேஷ், அவன் இன்னும் பள்ளிக்கூடத்துல இருந்து வரலங்க. 2 பேரையும் விட்டுட்டு தனியா வந்திருக்க, ஏதும் முக்கியமான விஷயமா? ஆமாம்மா. உட்காரு, காப்பி சாப்பிட்றியா? சாப்பிட்றங்க. மாமா எப்படி இருக்காரு? அப்படியேதான், மாறுதல் இல்ல. என்ன விஷயம் சொல்லு. உங்க மகனை பத்தி தான். அவள் முகத்தில் சற்று கவலை தெரிந்தது. என்ன, ஏதாவது உடம்பு சரியில்லையா? அது இல்லைங்க, உங்க மகன் மற்றொருத்தி சகவாசம் வச்சிருக்காரு. நான் ரொம்ப யோசிச்சு என்னால பிரச்சனையை சமாளிக்க முடியாததால தாங்க பெரியவங்க உங்ககிட்ட வந்திருக்க. எனக்கு உங்களை விட்டா யாரும் இல்லைங்க. மற்றொருத்தினா ஆபீஸ்லையா? இல்லைங்க, ரெகுலரா சின்ன வீடும்பாங்களே அந்த மாதிரி. தினம் ஆபீஸ் விட்டா அங்கதான் போறாரு. ராத்திரி 10 மணிக்குத்தான் வீட்டுக்கு வர்றாரு. ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலையிலேயே போயிடுறாரு. யார் அந்த சிரிக்கி? பேர் விவரமெல்லாம் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட புத்தி கேட்க வந்திருக்கம்மா. மாமியாரின் கைகளை பிடித்து கொண்டு, அம்மா எனக்கு ஒரு வழி சொல்லுங்கம்மா, ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. வயத்துல ஸ்திரமா ஒரு கனம், ஒரு பயம் வந்துருச்சு. அம்மா, உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றப்ப 15 வருஷங்களுக்கு முன்னால என் மக ரொம்ப நல்லவன், தப்பு தண்டா கிடையாது, பொய் கிடையாது, ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. நீங்க எல்லாமே தப்புமா, உடம்பு பூரா பொய்யுமா. உங்களுக்கு இது ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா உண்மை இதுதான். வீட்லயே பாட்டில் சிகரெட் எல்லாம் வச்சிருக்காரு. எல்லாமே ஒளிவு. நீ கேட்க கூடாதா? கேட்டா விஸ்தாரமா பொய் சொல்வாரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வச்சுக்கன்னு கொடுத்தான், அது இதுன்னு. இதெல்லாம் விடுங்க, சின்ன விஷயங்க. பொம்பளை சபலம் கல்யாணமான மறுதினத்துல இருந்து கவனிக்கிறேன். இது வரைக்கும் 8 அல்லது 9 முறையாவது பல்வேறு சம்பவங்களை என்னால விவரிக்க முடியும். வேலைக்காரி, பக்கத்து வீட்டுல புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவங்க, என் தங்கச்சி, இப்படி ஒழிஞ்சு போகட்டும்னு எத்தனை முறைதான் விட்டு வச்சாலும் கடைசியில இப்ப மனைவி என்கிற என் ஸ்தானத்துக்கே ஆபத்து வந்துடுச்சுமா. மன்னிச்சுக்கங்க. உங்க மகனை பத்தி பொறுக்க முடியாம தான் இந்த புகார். என்கிட்ட நல்லவர்னு சொன்னீங்கம்மா. ஒண்ணு உங்க மகனையே உங்களுக்கு தெரியல, இல்ல நீங்களும் சேர்ந்து போய் சொல்லியிருக்கீங்க. நெஞ்சில கை வச்சு சொல்றேன், நிராகரிப்புல இருக்கிற கொடுமை வேற எதுலயும் இல்லைம்மா. ஒரு பெண் என்கிற ஆதாரமான அந்தஸ்து கலைஞ்சு போறப்ப எனக்கு எங்க நடுத்தருவுல விட்டுடுவாரோன்னு பயமா இருக்கு. என்னை என்னம்மா செய்ய சொல்ற? உங்க மகனை கூப்பிட்டு புத்தி சொல்லுங்க முதல்ல. இல்ல என்னையும் உங்க பேரனையும் இந்த வீட்டுல ஏத்துக்கங்க. எனக்கு அந்த பொய் மனுஷரோட குடித்தனம் செய்ய விருப்பம் இல்ல. மரகதவல்லி யோசித்தாள். அவள் நெற்றி புருவங்கள் வில்லாக வளைந்து உதடுகள் துடிக்க ஆரம்பித்தன. இத பத்தி ஏதாவது உங்கிட்ட ஆரம்பிச்சானா? இல்லங்க, அவர் எதுவும் சொல்லவே மாட்டாரு. கிட்ட வா. அவள் அருகில் செல்ல அவளை அணைத்து கொண்டு, என்ன மன்னிச்சிடு சாரதா என்றாள். அவள் கண்களை துடைத்து கொண்டு, இப்படியெல்லாம் இருக்க மாட்டான்னு எதிர்பார்த்துத்தான் கல்யாணம் செஞ்சு கொடுத்த. என் மேல குற்றம் இல்லை, நல்லது நினைச்சுதான் செய்தேன். உன்கிட்ட போய் சொல்லலை.
உன்னை போல நானும் நம்புனேன். என்னவோ ஏதோ எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. சொல்றேன். உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உள்ள வா. அடுத்த அறையில் மாமனார் படுத்திருந்த அறைக்கு அழைத்து சென்றாள். பக்கத்து ஸ்டூலில் நிறைய மருந்து மாத்திரைகளும் பெட் பேனும் டிரான்சிஸ்டரும் கொசு வலையுமாக மாமனார் படுத்திருந்தார். கண்கள் கலங்கி போய் ஒரே திசையில் பார்த்திருந்தன. முகத்தில் முள்தாடி. அருகில் சென்று மார்பை தட்டினாள். எழுந்திருங்க, சாரதா வந்திருக்கால்ல. சாரதாவை அவர் மெதுவாக பார்த்து கை கூப்ப முயல பார்க்கின்சன் தனமாக கைகள் உதற ஆரம்பித்து அடங்குவதற்கு 1 நிமிஷம் ஆயிற்று. இந்த மாதிரி தான் எல்லாம் ஆடி போயிருச்சு, அடங்கி போயிருச்சு. மாமா எப்படி இருக்கீங்க? ஜெகதீஷ் வரலையா என்றார் பிரயத்தனமாக. வரல. அந்த பதிலுடன் திருப்தி அடைந்தவர் போல கண் மூடிக்கொண்டார். இவரை பார்த்த இல்ல, அடிபட்டு விழுந்தவர் போல. நீ என் மவனை பத்தி விவரிக்கும்போது எனக்கு திக்குன்னுச்சு. நீ விவரிச்சது அத்தனையும் இவருக்கும் பொருந்துச்சு. அதே வம்பு, அதே மச்சினி சகவாசம், அதே பொய். 8 வருஷம் ஒரு குசினிக்காரியோட தனி வீடு வச்சுண்டு குடித்தனம் நடத்தினாரு. அம்மா சாரதா, இந்த வம்சத்திலேயே இந்த பழக்கம் இருக்குதுமா. இப்ப எப்படி கிடக்கிறார் பாரு. அந்த பொய் சுமக்கிறவங்க நாம. சாரதா, எனக்கு ஒரு வழி சொல்லுன்னு கேட்ட. நமக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதாம்மா. சற்று நேரம் மௌனத்துக்கு பிறகு, காத்திருக்கிறது. என் மகனும் இவரை போல ஆடி அடங்கி ஒடிஞ்சு போய் இளம கரைஞ்சு நர வந்து டயபெட்டிஸ், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாம் வந்து அவனை வீழ்த்தி உன் காலடியில வந்து விழுவான். அப்பதான் உன் புருஷன் உனக்கு முழுசா கிடைப்பான். அது வரைக்கும் காத்திருக்கணும். வேற வழி இல்லை. நம்மால எதிர்நீச்சல் போட முடியாது. சாரதாவை வாத்சல்யத்துடன் நினைத்து கொண்டாள். என்னங்க, பாத்ரூம் போகணுமா? ஆமாம் என்று சொக்கலிங்கம் அவளை கை கூப்பி வணங்கினார். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.